ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலியமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 15ஆம் தேதி பௌர்ணமி நடக்க இருக்கு. அந்த பௌர்ணமி நடந்து முடிந்த பிறகு கிரகங்களுடைய அமைப்பானது மாறப்போகுது. இதனால் இந்த மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில பல விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், மேலும் கிரகங்கள் எங்கெங்கு என்னென்ன தேதியில் அமைஞ்சிருக்கு, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இந்த மகர ராசி நேயர்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத பற்றியும், மேலும் ஏதாவது கெடுபலன் நடக்கிறதா அதற்கு முன்னெச்சரிக்கையாக என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யணும், எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோங்க. இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மகர ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. மகர ராசி அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கவே ரொம்ப பவ்யமாக இருப்பாங்க. அவங்க மனசில் 1000 கஷ்டம் இருக்குங்க. ஆனால் வெளிப்படையாக அதை சொல்லவே மாட்டாங்க. அடித்து கேட்டாலும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்க பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு துளியை கூட அவங்க ஒரு டைம் கூட யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் கூட ஒரு அம்மா அப்பாட்ட கூட அவங்க வந்து அவ்வளோ விஷயத்த ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மற்றவங்க பிரச்சனை, அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை, யார் மூலிமா பிரச்சனை அப்படிங்கிறத வச்சு அவங்க சுமூகமாக கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் அவங்க சொல்லிடுவாங்க. அவங்க வந்து எப்படின்னா மற்றவங்களுக்கு தானாக போய் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்க முன்னாடி நீங்கள் கேட்கவே வேணாம், அவங்களே முன் வந்து நிறைய விதமான உதவிகள் உங்களுக்கு செய்வாங்க. அந்த மாதிரி மற்றவங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ராசினே சொல்லலாம் இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க. அதே போல் இவங்க வந்து சொந்தமாக ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனாலுமே அந்த சொந்தமாக செஞ்சிட்ருக்கிற ஒரு தொழிலையும் ஒரு பக்கம் பார்த்துட்டு இன்னொரு இடத்துலையும் போய் வேலை செய்கிற ஒரு ராசியாக இவங்க வந்து காணப்படுவாங்க. இவங்க எவ்வளவு தான் சேர்த்து வச்சாலுமே இவங்க கையில் வந்து அந்த காசு நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கு செலவுங்கிறது அதிகபட்சமாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப அமைதியானவங்க, வீண் சண்டைக்கு போகவே மாட்டாங்க. ஆனால் வர சண்டையை விடவே மாட்டாங்க. ரொம்ப பக்குவசாலிங்க. அதிகமாக வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள் அனுபவிச்சிருக்காங்களோ அந்த விஷயத்த ஓப்பனாலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது பண்ணால் இப்படி நடக்கும், அதனால் இது பண்ணாத, இது செஞ்சால் இது கரெக்டாக இருக்கும், இது பண்ணு அப்படின்னு சொல்லி சஜஷன் கரெக்டாக கொடுப்பாங்க. எப்படி வந்து சனி பகவான் நீதிமானோ அதே மாதிரி தான் இவங்களுடைய வார்த்தைகளும் அப்படி தான் இருக்கும். ரொம்பவே நேர்மையானவங்க. அதிகமாக இவங்க கிட்ட பொய் வரவே வராது. இவங்க வந்து மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக ஏங்குவாங்க. அதாவது நம்மளால் ஒருத்தங்க சந்தோஷப்படுறாங்களா, அப்போ நமக்கு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்குவம் உள்ள ஒரு அன்பர்கள் தான் இந்த மகர ராசி நேயர்கள். அப்படிப்பட்ட நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு, பஞ்சமஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சந்திரன், அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்கள் வந்து என்ன தேதியில் வந்து மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15/12/2024 அன்னைக்கு சூரிய பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. மேலும் 30/12/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற போகிறாரு. இதனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே பல முறை யோசித்து எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் செய்யுங்க. எதாக இருந்தாலும் டக்குன்னு செஞ்சிடாதீங்க. அப்படி நீங்கள் யோசிக்காமல் செய்கிற விஷயங்கள் அனைத்துமே நஷ்டத்தில் தான் கொண்டு போய் சேர்க்கும். அதனால் பார்த்து கவனமாக எவ்வளோ நாள் ஆனாலுமே சரி யோசித்து மற்றவங்க கிட்ட பகிர்ந்து அந்த விஷயமும் நீங்கள் யோசிக்கிற விஷயமும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு செய்யுங்க. மேலும் கோவமாக மற்றவங்க கிட்ட பேசுகிறத தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். அந்த உதவி கூட வெற்றி கனியை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும். எந்த
விஷயத்திலுமே மிக எச்சரிக்கையாக இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி நேயர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடும், அதனால் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க பயணங்கள் செய்ய நேரிடும், மேலும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவைங்க. வேலை செய்யும் இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீரென சச்சரவுகள் தோன்றி அதற்கு பின்னர் சரியாகிவிடும். மேலும் அதற்கு இடம் கொடுக்காம நீங்கள் நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுடைய குழந்தைகளிடம் இருந்து வந்து கருத்து வேற்றுமைகள் நீங்க அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது நீங்கள் செய்து வரக்கூடிய காரியத்திற்கு வெற்றியை கொடுக்குங்க. யோசித்து செய்வது நல்லது. வேலை செய்ய இடத்துல கவனமாக இருங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராட்டுகள் கிடைக்கும். வெளிநாடு பயணங்கள் இனிதே அமையக்கூடும். எதிர்பார்த்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. உறவு நிலை சிறக்க விட்டு கொடுத்து செல்வது அவசியமான ஒரு விஷயமா இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. கூட்டு தொழிலில் அதிக அக்கறை தேவை. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் திடீர் செலவுகள் ஏற்படும். நீங்கள் யோசித்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு செலவுக்காக அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. எந்த ஒரு பணத்தையுமே அதாவது வீண் செலவு செய்வதை தவிர்த்துக்கோங்க. மேலும் சிக்கன நடவடிக்கை அவசியமான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராமல் நீங்கள் பாடுபடுவீங்க. அதனால் நிறைய விதமான பயன்களையும் அடைவீங்க. பயணத்தால் அனுகூலம் கண்டிப்பாக பிறக்க போகுது. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்டமிட்ட பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். எதிலுமே அவசரம் காட்டாமல் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லது. மேலும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 3, 2, 4 நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அப்பப்போ போக்கிக் கொள்வது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா குழப்பங்கள் நிறையவே வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்த்துப்பீங்க. பணவரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் பாராட்டும் அந்தஸ்தும் கிடைக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சின் இனிமை சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்த காரியம் எல்லாற்றிலுமே கை கூடி வரும். பயணங்கள் செல்ல நேரிடும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. வாகனங்களில் செல்லும் பொழுதும் ஆயுதங்கள் மற்றும் நெருப்பு இவற்றை கையாளும் பொழுதும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அழைய வேண்டிய நிலை உண்டாகும். பணவரத்து இருந்தாலுமே கொடுக்கல் வாங்குதல்ல கவனம் தேவை. மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது அது உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலுமே பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நாட்களில் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களும் வெற்றி அடைய செய்யும். உடலில் ஆரோக்கியம் பெறும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் செவ்வாய், புதன், வெள்ளி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 14, 15. சந்திராஷ்டம தினங்கள் 20, 21, 22 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நேயர்களே, இந்த பதிவில் நாம் மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமி முடிந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயம்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்கள் என்னென்ன தேதியில் எங்கெங்கே அமையுது, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. மேலும் இந்த பரிகாரம் மகர ராசி நேயர்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மகர ராசி நேயர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை மாதிரியே பலன் அடையட்டும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் உடனடியாக தெரிஞ்சுக்கணும்
தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் மகர ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மகர ராசியில் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.